ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு கிரேவி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பன்னீர் கிரேவி. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். ஆயிலில் ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க, ஒரு சின்னமம், ஒரு கேடமம், ஒரு அன்னாசி மொக்கு, 4 கிராம்பு எடுத்துக்கோங்க, ஒரு 4 பெப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஆனியன்ஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பாக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன், அது போக ஒரு க்ரீன் சில்லி, அது கூட நம்ம கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ரெடியாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் பட்டரும் சேர்த்திட்டு நம்ம தாளிக்கிற பொருள் எல்லாத்தையுமே அதில் போட்டுறோமோ. அது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டையும் அதில் வந்து சேர்த்திக்கிறோம். கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயமும் ஒரு தக்காளியும் சேர்த்திட்டு நல்லா வந்து அதை வந்து மூடி வச்சு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ அதை நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு, ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாங்க, சும்மா வணக்கி விட்டால் போதும். இப்போ வணக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் இந்த மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்த போகிறோம். கூட வந்து நம்ம ஒரு 6 பாதாம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் இல்லை அப்படின்னா cashew nut கூட சேர்த்திக்கலாம். அது ஒரு ரிச்னஸ்க்காக நம்ம வந்து சேர்க்குறோம். நீங்கள் வந்து cashew nut கூட சேர்த்திக்கலாம். இது கூட அடுத்து நான் வேகிறதுக்காக இது கூட நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ வந்து இதை மூடி வைக்க போகிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம 20 மினிட்ஸ் கண்டிப்பாக இதை குக் பண்ணணும். அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே இறங்கும். அதனால நம்ம அதை 20 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து குக் ஆகிருக்கும். பட் 20 மினிட்ஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ குக் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி நான் வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நல்லா ஒரு ஜல்லடை வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பியூரியாக வரும், அந்த திப்பி இல்லாமல் எல்லாமே கிளியராக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு 1/2 டம்ளர் பால், பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கூட காஷ்மீரி சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயை வந்து வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம கொஞ்சம் பட்டரும் ஆயிலும் வந்து அதில் சேர்த்திட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம சாஃப்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு பன்னீர் வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை வந்து சும்மா குக் பண்ணால் போதும். திருப்பி விட்டு அப்படியே குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் குக்கான மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த பன்னீரை வந்து எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு குக் ஆகிடுச்சு, தொட்டு பார்த்தாலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ரெட் சில்லி பவுடர், நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு அந்த பன்னீருக்குள்ளே வந்து இறங்கும். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பியூரி, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் பியூரியாக. இப்போ அந்த பியூரியை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீருக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கிறோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கிறோம். கூட ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வந்து அது இந்த பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும், ஏன்னா நம்ம கொஞ்சம் கொதிக்கவும் விட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டம்ளர் பாலை வந்து அதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் பாலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி கூட வச்சுக்கலாம். மூடி வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க.
இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குழம்பு திக்காயிடுச்சு. இந்த பால் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னாலும் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற பால் தான் சேர்த்திருக்கேன். இப்போ கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரோட்டி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரியும் வந்து இது வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க.